இயற்கை வாழ்க்கையிலே கொண்டு வருகிறோம். அதை வெளிப்படுத்தப்படுகிறது பார்க்கிற ஒரு உலகத்திற்கு தோன்ற வைக்க முடியும். அது விசுவாசத்தின் மூலமாக தான் நடக்குது. ஆவிக்குரிய உலகத்தில் நம்மளுடைய ஆவியில் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரீரத்தில் இயற்கையாக நம்ம பார்க்கக்கூடிய அளவிற்கு அதை கொண்டு வருகிறதற்கு விசுவாசம் முக்கியம் உள்ளதாக இருக்கிறது. அதான் அது மூலமாக தான் கொண்டு வர முடியும். முக்கியம்னு கூட சொல்ல முடியாது. அதான் ஒரே வழி. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நிறைய நேரங்களில் ஜனங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கடவுளுடைய கிருபை புதிய உடன்படிக்கையில் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறது, ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதனால நம்ம எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்னு. தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுறத கூட அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, அது ஒரு செயல். ஆண்டவர் தான் செஞ்சு முடிச்சிட்டார்ல, நீங்கள் எதுக்கு செய்கிறீங்க அப்படின்னு. புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையில் நம்ம செஞ்சா கடவுள் செய்வார். கட்டளைகளெல்லாம் கற்பனைலாம் கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், கீழ்ப்படியாட்டி சாபம். ஆனால் புதிய உடன்படிக்கையில் நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம். இயேசுவை விசுவாசிக்கிறோம், தேவன் எனக்கு செஞ்சு முடிச்சிட்டாருன்னு விசுவாசிக்கிறோம், அடைகிறோம். அதனால என்ன சொல்றாங்கன்னா, எதை செஞ்சாலுமே அது நீங்கள் வேலை செய்கிற மாதிரி அது பழைய உடன்படிக்கையில் தான் வருது. புதிய உடன்படிக்கையில் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ அவங்க அறிக்கை பண்ணுறது தப்பு, ஜபிக்கிறது தப்பு, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது தப்பு. சில நேரங்களில் ரொம்ப தள்ளி போயிட்டு வேதமே வேணாம், புதிய உடன்படிக்கையில் தேவன் எல்லாத்தையும் இருதயத்தில் எழுதுவேன்னு சொல்லிட்டார்ல, அதனால வேதமே வேணாம் அப்படின்ற அளவுக்கு கூட போயிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு. ஒரு மொழிபெயர்ப்பில் இந்த ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்ற அந்த வார்த்தையை என்ன சொல்றாங்கன்னா, நியாய தீர்ப்புக்கு, தண்டனைக்கு, நித்திய கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கி நித்திய வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, பரிபூர்ணமும் செழிப்பும் உள்ள வாழ்க்கைக்கு நம்மளை ஆயத்தமாக்கி இருக்கிறார். இது தேவனுடைய ஈவு, இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. ஆனால் விசுவாசத்தை கொண்டு அதை எடுத்துக்கொள்கிறோம். நம்மளுக்கு ஈவா ஒரு பரிசு பொருளை கொடுக்குறாங்க. பாருங்க, நான் உங்களுக்கு இந்த வேதாகமத்தை கொடுக்குறேன். ரொம்ப விலை உயர்ந்த வேதம் அது. உண்மையாவே கொஞ்சம் காசு கூட இது. இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்க விசுவாசத்தோட கையை நீட்டு வாங்கிக்கணும். இது உங்களுக்கு கொடுக்குறேன், உங்க பேரை கூட எழுதிட்டேன், உங்களுக்கு இந்த பரிசு அப்படின்னு. ஆனா நீங்க கையை நீட்டி வாங்கலைன்னா அது உங்களுடையதான் ஆகவே முடியாது. இதேதான் கிருபை நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறது. உங்களுக்கு தேவையான சுகத்தை கொடுத்துருக்குது, உங்களுக்கு தேவையான வேலையில் உயர்வை கொடுத்துருக்குது, உங்களுக்கு வீட்டை கொடுத்துருக்குது, உங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்குது, நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்குது. எது கொடுத்துருக்குது? கிருபை கொடுத்துருக்குது. கல்வாரி சிலுவையில் இயேசு எல்லாத்தையும் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்தது எங்க இருக்குன்னா ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கு. அந்த ஆவிதான் நீங்க உள்ள இருக்கீங்க, உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இயற்கை கண்கள்னால பார்க்க முடியல. இப்ப பாக்கெட்ல கை விட்டா காசு இல்லை, இப்ப கூரை வீட்டுல காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறோம், வியாதியில இருக்கோம். ஆனா அதை பார்க்க கூடாது. ஏனென்றால் கிருபை எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. விசுவாசத்தை கொண்டு கொடுத்ததை எடுத்துக்கொள்கிறோம். பாருங்க, இந்த பக்கம் இல்லாம வறுமை தருத்துறோம், இந்த பக்கம் நிறைவு. ஆவிக்குரிய உலகம், இயற்கை உலகம். ஆவிக்குரிய உலகத்துல எல்லாமே இருக்கு, இயற்கை உலகத்துல ஒன்னுத்தையும் காணும். இது ரெண்டையும் சேர்க்கிறது தான் விசுவாசம். பிரிட்ஜு, ஒரு பாலம் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் போய் அங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கம் வந்துடலாம். காலியா இருக்கிற வீட்டை நிரப்பலாம், காலியா இருக்கிற பணப்பைய நிரப்பலாம், காலியா இருக்கிற வீட்டை நிரப்பலாம், வாழ்க்கையை நிரப்பலாம், எல்லாத்தையுமே நிரப்பலாம், ஒண்ணுமே இல்லாததுல இருந்து. அப்ப எல்லாத்தையுமே விசுவாசத்தின் மூலமா கிருபையில கொடுத்ததை எடுத்துக்கொள்கிறோம். விசுவாசத்தை எடுத்துட்டீங்க. இந்த வசனத்திலிருந்து
விசுவாசத்தை எடுத்துட்டீங்கன்னா கடவுள் ஏராளமா கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில வந்துச்சா அது தெரியாது. விசுவாசத்தை எடுத்துட்டோம்னா வெறும் கிருபை தான் இருக்கு. கடவுள் செஞ்சு முடிச்சது தான் இருக்கு. அவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு, ஆமா கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் செஞ்சுட்டார். சுகமாக்கிட்டார். செழிப்பாக்கிட்டாரா, ஆக்கிட்டார். ஆனா உங்க வாழ்க்கையில பேச்சே இல்லாம போயிடும். ஏன்னா அங்க விசுவாசத்தை எடுத்துட்டீங்கன்னா. விசுவாசம்னா நீங்க படுற கஷ்டம் கிடையாது. விசுவாசம்னா நீங்கள் கடவுள் செய்து முடித்ததற்கு சொல்லுகிற ஒரு பதில். அதுதான் விசுவாசம். கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டேன்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆமா நான் எடுத்துக்கிறேன். ஆமா அது என்னுடையதான். சுகம் என்னுடையது, வெற்றி என்னுடையது, செழிப்பு என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது அப்படின்னு நான் என்ன சொல்றேன். ஏன் சொல்றேன்? நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் ஒரு விசுவாச செயல். அப்போ இதை தான் நம்ம மாத்தி நம்ம பேசிட்டே இருக்கிறோம் பாருங்க. சென்ற முறை நான் கிருபையை பத்தி பேசினேன், கடவுள் எப்படி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுக்காருன்னு பேசினேன். நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒண்ணுமே செய்யல, நீதிமான ஆகிறதுக்கு ஒண்ணுமே செய்யல. அவர் நம்மளை நீதிமான ஆக்கினாரு. அவர் பாவமாக்கப்பட்டார், அவர் நம்மளுக்காக அடிக்கப்பட்டார். எனக்கு தகுதியா கிடையாது, நான் ஆனா பிறந்துட்டேன். ஒரு குழந்தை எப்படி பிறக்குதோ அது மாதிரி பிறந்துட்டேன், நீதிமானா பிறந்துட்டேன், அவ்வளவுதான். அதனால இது எல்லாத்திற்கும் நான் பாத்திரனாய் மாறி விடுகிறேன். அப்ப பாருங்க, தேவன் ஆவியா இருக்கிறார், ஆவிக்குரிய உலகத்திலிருந்து செயல்படுகிறார். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் நம்மளோடு இடைப்படுகிறார். அவர் நம்ம கிட்ட ஏதாவது சொல்லணும்னா வார்த்தையின் மூலமா தான் சொல்றாரு. வார்த்தை ஆவிக்குரிய உலகத்திற்கு சொந்தமானது. தேவன் ஆவியா இருக்கிறார், ஆவிக்குரிய உலகத்திலிருந்து செயல்படுகிறார். தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரிய உலகத்திற்கு சொந்தமானது. தேவனுடைய வார்த்தையின் மூலமா தான் நம்ம கூட செயல்படுறாரு. நம்மளுக்கும் தேவனுடைய வார்த்தையின் மூலமா தான் இந்த இருக்கிற எல்லாத்தையும் செயல்படுறோம். இந்த பூமியில இயற்கை உலகம், இந்த இருக்கிறது தான் இயற்கை உலகம். ஆவிக்குரிய உலகத்துல கடவுள் இருக்கிறாரு. நம்மளும் ஆவிக்குரிய உலகத்துக்கு சொந்தமானவங்க தான். சில பிரமாணங்கள் இருக்குது பாருங்க. இந்த பூமியிலே தேவையான எல்லாவற்றையும் ஆவிக்குரிய உலகத்துல ஏற்கனவே இயேசு சம்பாதித்து வைத்திருக்கிறார். இயற்கை உலகத்துல ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சார். ஆதியாகமம் 1 அதிகாரத்துல போய் பார்த்தீங்கன்னா பூமியில எல்லாத்தையும் இயற்கை உலகத்துல உண்டாக்குனார். மனுஷன் பாவம் செஞ்சது நிமித்தமாக எல்லாத்தையும் இழந்துட்டான். இந்த பிசாசு திருடிட்டான். இப்ப இனிமேல் பிசாசு திருடவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் வைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பம் பாருங்க, எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ உங்க ஆசீர்வாதம் யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய உலகத்துல இருக்கு. ஏன் சார் இப்படி பண்ணாரு? வெளியே பார்க்குற மாதிரி கொஞ்சம் வச்சிருந்தா நான் எடுத்துட்டு போவேன்ல. கொஞ்சம் சோஃபா செட்டு, வீடு, காரெல்லாம் கொஞ்சம் வெளியே வச்சிருந்தாருன்னா நம்ம போற போக்கில் எடுத்துட்டு வரலாம். எடுக்க முடியாது. திருட்டு பையன் திருடிடுவான். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். உங்கள்கிட்ட இருக்கிறத திருடுறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்க. உங்க வாழ்க்கையில வியாதி இருந்துச்சுன்னா யாரு கொடுத்தது? பிசாசு. நஷ்டம் பிசாசு. துக்கம், கண்ணீர், வேதனை, கவலை எல்லாத்தையும் கொடுக்கறது பிசாசு தான். நீங்க நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் கூட விரும்பாதவன் அவன் திருடிடுவான்னு சொல்லுதான். ஆவிக்குரிய உலகத்துல கிறிஸ்துவுக்குள்ள வச்சாச்சு. அந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருந்து பிசாசு திருட முடியாது. உங்க வெற்றியை திருட முடியாது. 1000 பேர் சேர்ந்து உங்களை இழுத்து நாசமாக்கணும்னு நினைச்சாலும் ஆக்க முடியாது. நீங்கள் உயர்ந்து கொண்டேதான் போவீர்கள், செழித்து கொண்டேதான் போவீர்கள், ஐஸ்வர்யவான ஆகிக் கொண்டேதான் போவீர்கள், நீடித்த நாட்களா இந்த பூமியில இருப்பீர்கள். இந்த வர்ற வியாதியெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. சிலர் தலைவலி வந்தோன்னு சாக போறேன்னுவாங்க. அது கொஞ்ச நாள்ல போயிடும், கொஞ்ச நேரத்துல போயிடும். இயேசு நாமத்தினால போ அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கொஞ்சம் படுத்து தூங்குனீங்கன்னா போயிடும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது உங்களை மூழ்கடிக்க முடியாது. என்றால் ஏராளமான ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் சம்பாதித்து கிறிஸ்துவுக்குள் வைத்து அந்த கிறிஸ்துவை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இப்போ உள்ள இருக்குது, கிருபை கொடுத்திருக்குது. இதுக்கு நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? நீங்க உபவாசம் போட்டீங்களா? நீங்க பிறக்கவே இல்லைங்க.
கல்வாரி சிலுவையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாத்தையும் சம்பாதிச்சாரு. உங்க வேலையில உயர்வு, உங்களுக்கு தேவையான காசு, உங்களுக்கு தேவையான பணம் எல்லாத்தையும் சம்பாதிச்சு கல்வாரி சிலுவையில நீங்க ரட்சிக்கப்பட்ட நீங்க உங்களுக்குள்ள வச்சாச்சு. எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க? ஒரு 10 வருஷம் முன்னாடி, 5 வருஷம் முன்னாடி, போன வருஷம் ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, அன்னைக்கு உங்களுக்கு உள்ள வச்சாச்சு. ஆனா உங்க வாழ்க்கையில இப்ப இல்ல, உங்க வீட்டுல இல்ல, இப்ப உங்களால நேர்ல பார்க்க முடியல, கஷ்டமா இருக்கு. அதை எப்படி வெளி கொண்டு வருகிறது? இயற்கை கண்ணுல தொட்டு அனுபவிக்க எப்படி பண்ணுது? அதுக்கு தான் விசுவாசம். அதை இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு கொண்டு வர்றது தான் விசுவாசம். உங்களுடைய வாழ்க்கையில் இதை தோன்ற வைக்க, நீங்கள் அனுபவிக்கிற உலகத்திற்கு, இயற்கை உலகத்துக்கு வர வைக்கிறதற்கு, அதுக்கு தான் என்னதுன்னா விசுவாசம். திருப்பவும் ரோமர் 4 அதிகாரம் 16. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருகிறது. இந்த பூமியில இந்த நல்ல வாழ்க்கை நீங்கள் வாழுகிறதற்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாவற்றையும் கடவுள் ஆயத்தமாக்கி வச்சிருக்காரு. நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு. நீங்க கற்பனை பண்றீங்கல்ல, நான் ஒரு சின்ன வீட்டில் இருக்கேங்க, கொஞ்சம் சின்ன வீடா இருக்கு, இதை விட இன்னும் ஒரு கொஞ்சம் பெரிய வீடு அப்படின்னு கற்பனை பண்றீங்கல்ல, அந்த வீடு, அதையும் காட்டிலும் பெரிய வீடு, அதெல்லாம் சுதந்திரம் தானே. வேலைங்க, இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை, இல்லை இந்த வேலையில கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுத்தானுங்கன்னா நல்லா இருக்கும். யோசிக்கிறீங்கல்ல, கற்பனை பண்றீங்கல்ல, ஆசைப்படுறீங்கல்ல. அதை கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொடுத்துட்டாரு. எங்க இருக்கு அது கொடுத்தது? கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்க போறேன் இன்னைக்கு. கேள்வி கேட்கிறேன், கரெக்டா சொல்லுவீங்கல்ல? ஆவிக்குரிய உலகத்துல கிறிஸ்துவுக்குள் கொடுத்தாரு. அந்த கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளதான் இருக்காரு. அப்ப வெற்றி எங்க இருக்கு? எனக்குள்ளதான் இருக்கு. செழிப்பு எங்க இருக்கு? எனக்குள்ளதான் இருக்கு. ஐஸ்வர்யம் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. காரு, வீடு, பணம் எல்லாமே எங்க இருக்கு? உள்ளதான் இருக்கு. நம்ம வெளியே போய் தேடவே வேணாம். இப்ப யார் மேலேயும் கோவமே கிடையாது. நம்மளுக்கு செஞ்சிருக்கலாம், நம்மளுக்கு செய்யாம விட்டான், நம்மளை தூக்கி விட்டுருக்கலாம்ல, கொஞ்சம் காசு கொடுத்தா நம்ம அவ்வளோ வச்சிருக்கிறானே, அந்த பிரச்சனையே கிடையாது. அவங்கிட்ட இருக்கிறத விட என்கிட்ட நிறைய இருக்கீங்க உள்ள. இப்ப இதை எப்படி வெளியே கொண்டு வர்றது சொல்லுங்க? எப்படி வெளியே கொண்டு வர்றது? ஆவிக்குரிய உலகத்துல கிறிஸ்துக்குள்ள எனக்கு உள்ள இருக்கு. இதை இயற்கை உலகத்துக்கு நாம் பார்த்து அனுபவிக்கிறதுக்கு எப்படி கொண்டு வர்றது? விசுவாசம். அவ்வளவுதான். இதுதான் ஒரே வழி. இல்லைங்க, நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் நெடுமுட்டுக்கால் நின்று அழ போறேன். அழுங்க, ஆனா வராது. நான் உபவாசம் போட போறேன், போடுங்க, தப்பே கிடையாது, ஆனா வராது. ஏன்னா இந்த வசனத்துல சுதந்திரத்தையும் வாக்குத்தத்தையும் எப்படி எப்படி எடுக்கணும்னு சொல்லி இருக்கு. கிருபையினாலே கொடுக்கப்பட்டதை உபவாசத்தின் மூலமா எடுக்கணும்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு நான் இங்க நிக்கவே மாட்டேன். நான் எங்க வீட்டுல இருப்பேங்க சாப்பிடாம. இல்ல, நீ கிருபையினால் கொடுக்கப்பட்டதை அழுது நெடுமுட்டுக்கால் நின்று கதறி பண்ணனா கிடைக்கும் சொன்னா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் ஏன் வரேன்? நான் எங்க வீட்டுல முட்டியில நின்றுட்டு இருப்பேன். முட்டியில நின்று அழுது, ஆண்டவரே ஆண்டவரே கொடுங்க. கண்ணீர் வரலனா கூட ஏதோ கண்ணெல்லாம் சிமிக்கி ஏதோ பண்ணி வச்சிருவேன், நான் வர வச்சிருவேன், எனக்கு வேணும். ஆனா கிடைக்காது. அதனாலதான் செய்யலாத. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, நானும் இங்க வந்திருக்கேன். ஏன்? விசுவாசத்தின் மூலமா தான் எனக்கு கிடைக்க போகுது. விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால வரும். நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இப்போ விசுவாசிக்கிறதுக்காக, விசுவாச வார்த்தையை கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க. இப்போ நான் பேசும்போது அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கே தெரியாது உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாயிட்டு இருக்கு. தெரியுமா? உங்களுக்கே தெரியாது. ஆனா உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை கிரியை செஞ்சுட்டு இருக்கு. நிச்சயமா இந்த சூழ்நிலை மாறும்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்த விட்டு நீங்க போறப்ப சொல்லுவீங்க, நான் ஐஸ்வர்யவானா தான் இருக்கேன், கடன் இருக்கும்,
பார்க்கிற உலகத்துல கடன் இருக்கும், ஆனா உங்களுக்கு நிச்சயமா தெரியும் இந்த கடன்லாம் ஒண்ணுமில்லாம பட்டு போய் ஒண்ணுமில்லாம போறோம். ஏன்னா நான் ஐஸ்வர்யவான், ஏற்கனவே ஐஸ்வர்யம் இருக்கு, தேவையான பணம் இருக்குது, எனக்கு தேவையான பொருட்கள், இந்த பூமியில நல்ல வாழ்க்கை வாழ வேண்டியதற்கு எல்லாமே எங்க இருக்கிறது? எனக்கு உள்ள இருக்கிறது. இதெல்லாம் நான் என்ன பண்ணும், வெளியே கொண்டு தான் வரணும். திருப்பம் ரோமர் 1:17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அதை அப்படியே வச்சுக்கோங்க. எபிரேயர் 10:38, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அது என்னன்னா, தேவன் ஏராளமானதை ஏற்படுத்தி வச்சிட்டார், அதுக்கு வழியும் வச்சுட்டார். இந்த விசுவாசம் மட்டும் எப்படி வருதுங்க? கிருபையினால எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு சொன்னேன். விசுவாசத்தை யார் கொடுத்தா? அதுவும் தேவன் தான் கொடுத்தார் எனக்கு. நீங்க என்னைக்கு மறுபிறப்பு அடைந்தீங்களோ அன்னைக்கே தேவனுடைய விசுவாசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டுன்னு சொல்றீங்கல்ல, நான் ஐஸ்வர்யவான்னு சொல்றீங்கல்ல, நான் சுகமா இருக்கிறேன், வியாதியிலையும் சொல்றீங்க இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன்னு. அந்த விசுவாசம் யார் கொடுத்தா? தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குது. வியாதியை பார்த்து இயேசுவின் நாமத்தினால வியாதியை வெளியே போன்னு சொல்றீங்கல்ல, ஏன் பேசுறீங்க அப்படி? யாரு சுவாபம் அது? யாருடைய விசுவாசம் அது? தேவ விசுவாசம். ஆதியாகமம் 1:6 போய் பாருங்க. இருட்டா இருக்கு, காலியா இருக்கு, ஒழுங்கினமா இருக்கு, சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுதாக, மரங்கள் உண்டாக கடவுது, மிருகங்கள் உண்டாக கடவுது. அதேதான் நீங்க சொல்றீங்க. அன்னைக்கு ஆதியாகமம் 1 தேவனுடைய விசுவாசம் வேலை செஞ்சுச்சுல, அதே விசுவாசம் தான் உங்களுக்குள்ள இருக்கு இன்னைக்கு. அப்போ உங்க வீட்டுல இருட்டா காலியா ஒண்ணும் இல்லாம வெறுமையில இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? நிரப்பப்படுவதாக. ஏன் நிரப்பப்படுவதாக? நீங்க சொன்ன உடனே ஐயோ காபிரியல் காபிரியல் இங்க வாப்பா, இங்க பாருப்பா, நிரப்புன்றான், எங்க நம்ம பாரு காலியா இருக்குது, இவன் சொல்லுவான்னு நினைக்கவே இல்லை, நான் அடுத்த வருஷம் தான் சொல்லுவான்னு இவ்வளவு சீக்கிரமா சொல்லிட்டானே, ஏதாவது போடுப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீங்க சொல்லுவீங்க, இதை எடுத்துக்குவீங்க, இதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவருக்கு தெரியும். அதனாலதான் ஆயத்தமாக்கிட்டாரு. நீங்கள் வியாதி ஆவதற்கு முன்பாகவே உங்களை சுகமாக்கி விட்டார். பதில ஃபர்ஸ்டே பார்க்கணும். அதனாலதான் மார்க்கில் இருக்கு, எதையாகிலும் ஜெபத்திலே கேட்டால் பெற்றுக்கொள்வா என்று விசுவாசி. ஏற்கனவே உனக்கு உண்டாயிருக்கு என்று விசுவாசி. ஜெபிக்கும் போதே, இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்க, இல்ல வீட்டுல நீங்க ஜெபிக்க உட்காடுறீங்க, ஒரு தேவைக்காக ஜெபிக்கிறீங்க, இல்ல வியாதி ஏதோ வந்திருக்கு, ஜெபிக்க உட்காரும் முன்பே, உட்கார்றப்பே எப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கணும்? சுகமா தான் இருக்கிறேன், அந்த சுகத்தை நான் எடுத்துக்க போகிறேன், அதுக்காக தான் ஜெபம் பண்றேன். இந்த உணர்வு என்ன பண்ணும் இருக்கணும் பாருங்க. ரோமர் 1:17 இதுல பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. நான் இயேசுவின் மூலமாக நீதிமானாக்கப்படுகிறேன். எனக்கு எப்படி இது கிடைக்கப்படுகிறது? இல்ல நான் எப்படி நீதிமான ஆகிறேன்? இப்போ விசுவாசத்தினால. நான் நீதிமானாதான் இருக்கேன், என்னை நீதிமான் ஆக்கிட்டாரு. ஆனா எனக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி அதை அடையிறேன்? நான் என்ன பண்றேன்? நான் நீதிமான்னு சொல்றேன். ஒருவேளை நீங்க பாவம் செஞ்சிருந்தாலும், பாவம் செஞ்சிட்டீங்க வந்திருந்தாலும், நீங்கள் நீதிமான்னு சொல்றீங்க. ஏன் சொல்றீங்க? உங்க செயலை வச்சா சொல்றீங்க? நீங்க பண்ண தப்பெல்லாம் யோசித்து பார்த்தா உங்களை நீதிமான்னு சொல்ல வருமா? படும்பாவி, பாவிலையும் பெரிய பாவின்னு தான் நம்மளை சொல்ல வரும். ஆனா நம்ம சொல்றது இல்ல, இயேசுவின் பிள்ளை, நான் நீதிமான், ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவனா இருக்கிறேன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? விசுவாசத்துல சொல்றோம்.
அதனால என்ன ஆகிறது, அதை நான் அடைகிறேன்.